இதுக்கு முதல் நண்டு கறி செஞ்சதே இல்லை. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அது யூடியூப்பை பார்த்து. இன்னும் அதில் ருசி என்னை நாக்க விட்டு போகல, அந்தளவுக்கு டேஸ்ட் ஆகிடுச்சு. பலவலையாக கொள்ளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சீரகம் கொஞ்சம் நல்லாவே போட்டு ஒரு கரண்டி போல் நல்லா பொரிய விடணும். பொரிய விட்டு அதோடு சேர்த்து கொத்தமல்லியும் போடணும். கொத்தமல்லி இலை இல்லை, கொத்தமல்லி அதை போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிய விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விடணும். எனக்கு யூடியூப்பில் நல்ல வீடியோஸ்லாம் போகணும் ஆசை தான். எனக்கு வீடியோ எனக்கு ஒழுங்காக எடுக்க தெரில. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதோட மிளகு கொட்டையும் போட்டு பொரிய விடணும். பொரிய விட்டுட்டு பச்சை பச்சைக்காவும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதையும் நல்லா பொரிய விடணும். நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா துருவின தேங்காவையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். தேங்காய் எண்ணெயிலே பொரிஞ்சு வரும். நல்லா அது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். ஒரு கரண்டி உப்பு, ஒரு கரண்டி மஞ்சள், 2 கரண்டி கொச்சிக்காத்தூள், 2 கரண்டி மசாலாத்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுணும். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். சூடோட போடலாம் தானே, சரி இன்னொரு கோப்பையில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ சூடு ஆறினதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா இன்னொரு சட்டி வச்சு அதில் வெங்காயம் முண்டை வெட்டி போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை கொச்சிக்காவும் நல்லா சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு நாங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியும் ஊற்றணும். ஊற்றிட்டு நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் நண்டு எடுத்து அதோடு போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கிற கெப்பிலே இன்னும் கொச்சிக்காத்தூள், மஞ்சள் தூள், மசாலாத்தூள், உப்பு எங்களுக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நண்டு சரியாக 25 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தால் சரி. அந்த கிரேவி டெக்ஸ்சரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆகிட்டுன்னு சொல்லி. மறக்க முடியாத டேஸ்ட்டில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், வேறு லெவலில் இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோழி இறைச்சி அதில் விட நண்டு எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். உங்களுக்கும் நண்டு பிடிக்கும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் நண்டு ஆக்கி ட்ரை பண்ணிக்கிறீங்க, யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, யாரெல்லாம் நண்டு சாப்பிட்டதே இல்லையோ எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.